பொசிஷன்ல படுத்து என்னோட பேஷண்ட்டுக்கு கை ஃபுல்லாவே அவங்களுக்கு மறுத்து போயிட்டு கழுத்து வலி வந்து அப்பர் பேக் பெயின் வந்து செஸ்ட் பெயின் வரைக்கும் ரேடியேட் ஆகி பர்னிங் சென்சேஷன் ஃபேஸ்ல எல்லாமே அவங்களுக்கு ட்ரிகர் ஆகி ரொம்ப சிவியரா ஒரு பக்கம் ஃபுல்லாவே அவங்களுக்கு கம்ப்ளீட்டா எதுவுமே வேலை செய்யாத அளவுக்கு வீக்னஸ் ஆகி ஒரு 4-5 டாக்டர்ஸ் பார்த்து ஒரு 10-15 டேப்லெட் எடுத்து அதோட சைக்கியாட்ரிஸ்ட் பார்த்து ஸ்லீப்பிங் டேப்லெட்ஸ் எல்லாமே எடுத்து கூட அவங்களுக்கு ரெடியூஸ் ஆகாம the patient was totally affected. அந்த பேஷண்டால கம்ப்ளீட்டா இந்த கையை மூவ் கூட பண்ண முடியல. எல்லாமே அசஸ் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறமா தான் தெரியுது இந்த பேஷண்ட்டுக்கு கம்ப்ளீட்டா பிரச்சனையே வந்துட்டு அவங்களோட கையில இந்த பொசிஷன்ல வச்சு படுத்ததுதான் சொல்லிட்டு அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ் எல்லாமே கொடுத்துட்டு இந்த பொசிஷனை அவங்களுக்கு ஸ்டாப் பண்ண சொன்னோம். கை மேல படுக்கிறதையுமே ஸ்டாப் பண்ண சொன்னோம். அப்போல இருந்து இப்போ வரைக்கும் அந்த பேஷண்ட்டுக்கு கம்ப்ளீட்டா பெயினே வரல, மருத்துவம் போகல, பர்னிங் சென்சேஷனும் ட்ரிகர் ஆகல. ஸோ இந்த பொசிஷன்ல படுக்கவே கூடாதுன்னு சொல்லல, ஆனா நீங்க படுக்கிறதுக்கு முன்னாடி லைக் கொஞ்சம் கொஞ்சமா பொசிஷன்ஸை சேஞ்ச் பண்ணுங்க. ரொம்ப நேரம் லைக் நம்ம ஒரே பொசிஷனை மெயின்டைன் பண்றது there is a limit. ஸோ அதை மட்டும் பண்ணாதீங்க.